இன்றைக்கி கோல்டு கோஸ்ட்டில் செகண்ட் டே. நேற்று ட்ரீம் வேர்ல்டில் ஃபுல்லாக ட்ரை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு உள்ள ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா என்ஜாய் பண்ணவே முடியாது. அதனால் ஃபோனெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. செகண்ட் டே ஃபுல்லாக அங்கேயே டைம் போயிடுச்சு. இன்றைக்கி தேர்டு டே. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிவர் க்ரூஸில் போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப் வந்தாச்சு. இது வந்து க்ரூஸ்லேயே ஒரு 2 மணி நேரம் வந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம சிட்டி வியூஸ் எல்லாமே காமிச்சிருவாங்க. ஒன் ஹவர் ஆல்மோஸ்ட் உள்ளே வந்தாச்சு. நல்ல வியூஸ் எல்லாம் நிறையா பார்த்ததுக்கப்புறமா கிட்ஸ் கொஞ்சம் போரிங் ஆகிற டைமில் வந்துட்டு அந்த க்ரூஸ் கேப்டன் ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களுக்காக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி காமிக்கிற மாதிரியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாப்புல. க்ரூஸ் ட்ரிப் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கை பாயிண்ட் வியூ பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. கோல்டு கோஸ்ட்டில் மெயின் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கை பாயிண்ட்டில் வந்துட்டு மேலே நின்று ஃபுல்லு சிட்டி வியூ பார்க்குறது தான். முக்கியமாக இது உள்ளே வர்றதுக்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே எடுத்துட்டோன்னா நம்ம வந்து உள்ளே ரொம்ப க்யூவில் நிற்க தேவையே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்துக்கலாம். இந்த டிக்கெட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரீம் வேர்ல்டோட காம்போலேயே நாங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு காம்போ ப்ரைஸில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்ம செப்பரேட்டாக இங்கே வந்து டிக்கெட் எடுத்தோன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. மேலேயே கெஃபேவும் இருக்குது. ஸோ அங்கேயே ஒரு காஃபி வாங்கிட்டு அங்கே ஒரு சேரில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இந்த வியூ எல்லாம் ரசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம்.